ஸோ கேஸ் ஏடபிள் டைனமைட் இன்றைக்கி கார்டிஃப் அவங்க முதல் டைனமைட் இங்கிலாண்டில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பக்காவான கோ எபிசோட் நடத்திருக்காங்க ஆலினுக்கு. ஸோ ஆலினுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் மொமெண்டம் முதல் டவுனாக இருந்துச்சு. கடைசி 2 டைனமைட்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக விட மாட்டேல. பட் இந்த டைனமைட் எல்லாத்துக்கும் பார்த்து செஞ்சுட்டாங்க கைஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லு ஹாஸ்பிட்டல் வர எலிவேட்டட் மியூசிக்கை போட்டு க்ரௌடு வந்து தெரிக்குது கைஸ். அந்த பில்டிங்கோட ரூஃபே புலந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஆடியன்ஸாக மியூசிக் பாரு, வில்லு ஹாஸ்பிட்டல் வராது, அப்புறம் எம்ஜிஎஃப் வராரு. ஸோ எம்ஜிஎஃப் வில்லு ஹாஸ்பிட்டல் ஃபேஸ் ஆஃப் நடக்குது. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் சொல்கிறாரு, இது மாதிரி இங்கே பாரு நான் வந்து நடுவில் ஆளுனுக்கு அப்புறம் நான் அந்த வேர்ல்ட் சைனுக்கு அப்புறம் கேப் எடுத்துருந்தேன். அப்போது வந்து வார்னர் பற்றி சார் டிவிக்காரங்க இருக்காங்க இல்லையா, சேனல்காரங்க வந்து என்னை வந்து கெஞ்சுறாங்க. வந்து எம்ஜிஎஃப் திரும்பி வந்துட்டு ரேட்டிங்ஸே இல்லை, நீ இல்லாமல் வந்து ஷோ இருக்க போட மாட்டேது அப்படின்னு சொல்லி என்னை கெஞ்சுறாங்க. நீ எல்லாம் இருந்துமே என்ன கெஞ்சுறாங்கன்னா உன்னோட விருத்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஎஃப் சொல்கிறார். அதுக்கு வில்லு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாரு, என்னை பார் தம்பி, நீ வந்து நினைக்கிற அப்படி, ஏன்னா உனக்கு தெரியுமா விஷயம், போன ஆள் என்னப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ரெஸ்லராகவே இல்லை, நான் வந்து நியூ ஜப்பானில் இருந்தேன். ஆனால் டோனிக்கான எனக்கு ஃபோன் பண்ணி வில்லு ஹாஸ்பிட்டல் நீ ஒரு மேட்ச் விளாண்ட அவன் ஆன்லைனில் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா, என்கிட்ட போய் நல்ல மேட்ச்சை கொடுத்துரு, என்னோடய வேர்ல்டு சாம்பியன் அந்த டைமில் எம்ஜிஎஃப் நல்ல மேட்ச் கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார். அது சரியான ஒரு மூமெண்ட்டு. க்ரௌடெலாம் செம்ம இதில் இருந்தாங்க. சொல்லிட்டு எம்ஜிஎஃப் வந்து வழக்கம் போல் பர்சனலாக இறங்கிட்டாங்க. சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட பேசிகிட்டு இருந்தேன். ஒய்ஃபோட ஒரு ரெஸ்லர் தான் கைஸ், அலெக்ஸ் வின்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒய்ஃபுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அது குழந்தை இருக்குது கரெக்டாக. இப்போது அந்த குழந்தைக்கு வந்து நீ தான் இப்போது வந்து அப்பாவாக இருக்க கரெக்டாக. விலாஸ்புரம் வந்து அப்படியே முடிச்சுட்டே இருக்காரு. சரி, இதுக்கு முன்னாடி கைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க 2 பேர் அடிச்சுக்கூடாது, அடித்தா ஃபைனுன்னு சொல்லி உனக்கான்னு சொல்லியிருந்தார். விலாஸ்புரம் வந்து கட்டுப்படுத்திட்டே இருக்காரு. ஆனால் நான் பேசினேன் எங்கள் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, அவருக்கு பிறக்கப்படுற அடுத்த குழந்தையோட அப்பா நீயா இருக்க மாட்டேன், நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. வில்லாஸ்புரம் வந்து க்ரௌடு வந்து அடிராவடங்கிறாரு. உடனே வில்லு ஹாஸ்பிட்டல் வந்து இவர் டோனி சிவானிட்ட கேட்குறாரு அனௌன்சர்கிட்ட, இது மாதிரி அவனை அடித்து எவ்வளோ கட்டணும் ஃபாஸ்ன்னு. அவர் வந்து 1000K அப்படிங்கிற ரொம்ப அதிக அமௌண்ட், லட்சம் கணக்கில் கட்டணும் அப்படிங்கிறாரு. யோசிச்சே இருக்காரு. கடைசியில் போடா காசாக சொல்லிட்டு வில்லு ஹாஸ்பிட்டல் வந்து எம்ஜிஎஃப் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் செக்யூரிட்டிலாம் வந்து பிடிச்சி விட்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடுவில் வந்து எம்ஜிஎஃப் வழக்கம் போல் அவர் ரிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் லாக் அவுட் பண்ணி ஒரு பிரெயின் பஸ்டர் போட்டுறாரு. போட்டுட்டு எம்ஜிஎஃப் வந்து டாப்பாக நிற்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து பிரித்து விட்டுறாங்க. ஸோ அதோட ஒரு செக்மெண்ட் முடியுது. சூப்பரான செக்மெண்ட் கைஸ். செம்ம. எம்ஜிஎஃப் வில்லு ஹாஸ்பிட்டல் எப்பயுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. ஒன் ஆஃப் த டாப் 2 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அத்லீட்ஸ் இன்னும் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் என்ன. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரியோஸ் டேக் டீம் மேட்ச் நடந்துச்சு. பக்ஸ் யங் பாக்ஸ் ஸ்கேப் கோட் ஜாக் பெரி வர்சஸ் FTR அண்ட் டாட் பேலன். ஒரு சூப்பர் ஆப்டைன் மேட்ச் கைஸ். ஒரு டேக் டீம் நல்லா தெரியும், அந்த ட்ரியோஸ் மேட்ச் எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் FTR வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சார். FTRம் டாட் பேலனும் அவங்கள தோக்கடிச்சு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கிளவுடியோ வெர்சஸ் நம்ம ஒக்காடா. ஸோ நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்தேன், ஒக்காடா வந்து ஆன்லைனில் கிடையாதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஒக்காடா வெர்சஸ் கிளவுடியோ மெயின் இவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மெயின் இவெண்ட்டாக கூட இல்லை, அதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ 20 minutes டைம் லிமிட் ட்ரா மேட்ச்சு. மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு இருந்தாலும் ஒக்காடா வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர் இந்த வேர்ல்டு. அவரை போய் ஒரு 20 நிமிஷம் மேட்ச்சில் போட்டு ட்ரா வந்து திரும்பி எழுதி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் எங்கள் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் தான் இதான் சொல்கிறேன். ட்ராக்கு ஒரு அளவே இல்லை, எப்போ பார்த்தா ட்ராங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து புனிக்கண்ண வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியனுக்கு அப்புறம் நடந்த சாம்பியன்ஷிப் தான் இருந்தார். அதுக்கான எந்த ஒரு இதுவுமே காணலை. ஒக்காடா வந்து ஆன்லைன்லையும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இவெண்ட் ஷோட செக்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன் ட்ராகனுக்கும் நம்ம சோஸ்டிக்லனுக்கும் ஆன ஃபேஸ் ஆஃப் நைஜல் பிக்னஸ். நைஜலுக்கும் நமக்கு பிரைனுக்கு ட்ரைவல் தெரியும். நைஜல் வந்து கல்வி ஊற்றிட்டே இருப்பார் பிரைனை. ஸோ நைஜல் வந்து ஃபஸ்ட்டு ஷோவை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. சொல்கிறாரு நைஜல், நான் முடிச்சிடுறேன், நான் உனக்கு தெரியும் நம்ம பிரைன் சும்மா சொல்லிகிட்டு இருக்கேன் இன்டர்வியூலையோ, இதுதான் என் கடைசி மேட்சாக கூட இருக்கலாம், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் வந்து சும்மா இந்த மாதிரி வயசானவங்க கூட விளாட எனக்கு பிடிக்கல, நாளைக்கு தோத்துட்டா முடியாத ஜெயிச்சுட்டேன்னு வாங்க, அப்புறம் எதுக்கு விளாட்ற, சரியா, இதை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவரோட இதை சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பிரைன் இப்படி பேசிகிட்டே நாளைக்கு குடும்பம்லாம் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடியே ஒன்று நான் வந்து ஊனமாக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன வருவார நம்ம அமெரிக்கன் ட்ராகன் வந்துட்டார் பிரைன் டானியல்சன். உள்ளே வந்து ஓடி வந்து ஒரு புசாய்க்கும் அவர் ஃபினிஷரை போட்டு ஸ்லோ தூக்கி விட்டு பைக் எடுத்தார் காய்ஸ்.
மைக் எடுத்துட்டோம்னு சொல்லிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு பக்காவோட ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த பாரு ஸோ என்ன நினச்சிட்ருக்க, என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு வந்து எல்லாருமே என்னை பார்த்து பெஸ்ட் ட்ரெஸ்ஸில் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறதா, எனக்கு தெரியும்டா, கடந்த 25 வருஷமாக நான் தான்டா பெஸ்ட் ட்ரெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாரு. க்ரௌடு வந்து எஸ்ன்னு தெரிக்கிறாங்க. நான் என் லைஃப் ரெஸ்லிங்காக கொடுத்துருக்கேன். நீ வந்து என் பொண்ணு என் மனைவி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி என்னை வந்து ஊனமாக்குன்னு சொல்கிறியா? நீ ஊனமாக்கினா மட்டும் போதாதரா, என்னை கொன்னாதான் நீ என்னோடய அந்த இதில் போக முடியும். என்னோடய வெம்பிளியில் வந்து ஹாலினில் வந்து நான் வந்து ஒரு அமெரிக்கன் ட்ராகனா ஏன்னு என்ன சொல்கிறாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா. அந்த கிரேட்டர் செஸ்டில் ஃபால் டைம் என்ன ஏன் சொல்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் க்ரௌடை கேட்குறாரு, வெம்பிளியில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, நான் ஜெயிப்பேன் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சொல்ல வேணும். சரியான க்ரௌட் அட்மாஸ்பியர் காய்ச்சி எனக்கு ஃபுல்லாகவே எஸ்ன்னு கத்துறாங்க. அதோட ஷோ முடியுது. பிரையன் டாப் பண்ணிக்கிறாரு. ஸோ செம்ம ஐப்பு கொடுத்துட்டாங்க. மெயின் இவெண்ட்டுக்கு ஒர்த்து பிரையன் டானில்சன் வர்சஸ் ஷோ ஸ்ட்ரிக்லாண்ட் ஆல்-இன்ல கரியர் வர்சஸ் டைட்டில் மேட்ச் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அது வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி ஹேங்மேனோட பிக்சர் எப்படி வரப்போகுது, ஆல் அவுட்டுக்கான என்ன எப்படி ஆகப்போகுது, அப்புறம் நிறைய இதோட ஃபாலோ அவுட்டு தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ கைஸ், ஆல்-இன் வந்து கார்டில் ஃபைனல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஆல்-இன்னோட கார்டு எதுக்கும் பிடிச்சிருக்கா, எந்த மேட்ச் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியல, ஸோ உங்களுக்கு என்ன மேட்ச் இந்த கார்டு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா எதை நீங்கள் மாற்றிருப்பீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.